உறுப்பினர் சகோதரர் அசோக்குமார் அவர்களே, சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அண்ணன் ஏனாதி பாலு அவர்களே, முன்னிலையில் இருக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர் சகோதரர் பழஞ்சூர் செல்வம் அவர்களே, நம்முடைய தொகுதியினுடைய பார்வையாளர் சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் சகோதரர் காமராஜ் அவர்களே, சிறப்பு சொற்பொழிவாற்றுவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று மரியாதைக்குரிய இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ராகுல் காந்தி அவர்கள் பீகார் மாநிலத்தில் அவருடைய பிரச்சாரத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேட்டை கண்டித்து நடைபெற்ற அந்த மகத்தான அந்த யாத்திரைக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய தமிழக முதல்வர் பீகார் சென்றிருந்த போது அவருக்கு உடன் இருந்து அவருடைய உரையை மொழிபெயர்ப்பதோடு மாத்திரமல்லாமல் எழுச்சிமிக்க அந்த பீகார் மக்களுடைய வரவேற்பை செய்தி ஊடகங்களிலே நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டிய காங்கிரஸ் கட்சி இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அலீம் அல் புகாரி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளை, ஒன்றிய கழக நிர்வாகிகளை, பேரூர் கழக செயலாளர்களை, ஒன்றிய நகர செயலாளர்களை, கிளைக்கழக செயலாளர்களே, சார்பு அணியினுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகின்றிருக்கிற கழகத்தினுடைய அருமை நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சிறப்பு சொற்பொழிவாளர் பீகார் மாநிலத்தில் முதல் முறையை மொழிபெயர்த்த அலீம் அல் புகாரி அவர்களே, இங்கே வருகை இருந்திருக்கிற ஒன்றிய நகர பேரூர்களின் செயலாளர்களே, அணி அமைப்பாளர்களே, கழக தோழர்களே, வருகை இருந்திருக்கின்ற இந்த வட்டார இஸ்லாமிய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றியுள்ள வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர்கள் பேசுகிற நேரத்தில் நான் இடையில் போய் எந்த கருத்தை சொல்லியும் நீங்கள் கேட்கும் நிலையுமே இல்லை. அதே சமயம் நல்ல கருத்தை கேட்பதற்கு நீங்கள் வருகிறீர்கள். பல பாடங்களுக்கு பதவியேற்ற அகவாளர்கள் மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற சகோதரர்களுக்கும் இப்போ வருகிற நண்பர்களுக்கும் அவரோடு எதிர்பார்க்கின்ற அண்ணன் அவர்களுடைய பேச்சு எதிர்பார்க்கின்ற ஒரு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் சகோதரர் காமராஜ் அவர்கள் உரையாற்றுவார். அதிராம்பட்டினம் மேற்கு நகரகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டை கண்டித்து மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் வரவேற்புரை நல்கிய பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாதுரை அவர்களே மற்றும் இங்கே வருகை வந்து நமக்கெல்லாம் நல்ல ஒரு கருத்துக்களை வழங்க இருக்கின்ற நகராட்சி நிர்வாகம், நகர்பகுதி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர், கழக முதன்மை செயலாளர், மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னணியேற்றிருக்கின்ற உயர்கல்வி துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களே மற்றும் இங்கே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கின்ற தஞ்சை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீ பழனிவேல் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற பேராவரணி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அசோக்குமார் அவர்களே, திருவிழாவு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற மாநில தணிக்கை குழு உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏனாதி
பாலசுப்ரமணியன் அண்ணன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் மாநில வர்த்தக துணைத் தலைவர் அண்ணன் பழங்கூர் செல்வம் அவர்களே, மற்றும் இங்கே வருகிறது சிறப்பு சொற்பொழிவாக இருக்கின்ற பீகார் மாநிலத்தின் முதல்வரின் உரையை மொழிபெயர்த்த வழக்கறிஞர் மரியாதைக்குரிய அலிம் அப்துல் புகாரி அவர்களே, மற்றும் இங்கே வருகின்ற மாவட்ட ஒன்றிய துணைக்கழக பேரூர்கழக மற்றும் மகளிரை சேர்ந்த பொறுப்பாளர்கள் பெருந்தெல்லாக வருகின்ற இருக்கின்ற பெரியவர்களே, சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டுக்கோட்டையை பொறுத்தவரையிலும் 2021 சட்டமன்ற உறுப்பினராக நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதே போல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமை அவர்கள் எந்த எதிர்பார்க்கின்றார்களோ 2026 700 விருந்திற்கு மேலாக வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வழியில் பட்டுக்கோட்டை 2021 விட அதிகமான வாக்குகள் பெற்ற தொகுதியாக முதன்மை தொகுதியாக பட்டுக்கோட்டை எப்போதுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக திகழும் என்பதை நான் தொகுதி பார்வையாளர் என்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உறுப்பினர் சேர்க்கையில் 1,17,000 உறுப்பினர்கள் சேர்த்திருக்கின்றோம். அதிலும் இந்த அதிராம்பட்டினம் மேற்கு நகரம் அதிகமான வாக்குகள், எப்போதும் அதிராம்பட்டினம் என்றாலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் குலத்தை அதை நிரூபிக்கின்ற வகையில் உறுப்பினரையும் அதிகமாக சேர்த்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அழையாத உழைப்போ முதன்மை கழக செயலாளர் என்ன கட்டளை இருக்கின்றார்களோ அது இந்த தொகுதியில் எழுவதும் அனைத்து தொகுதியிலும் தெரிந்து அனைத்து வகையான உதவிகளை செய்து நாங்கள் கண்டிப்பாக இருக்கின்ற 2026 அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதியாக நாங்கள் ஆட்சி காட்டுவோம் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் அண்ணன் ஏனாதி பால் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். இந்த புதுக்குள்ள தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என்ன செய்கிறேன், நம்ம எல்லாம் வரவேற்று வந்திருக்கின்ற அந்த உரிய நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற நான் முன்ன அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்களே, நான் இந்த முன்னிலையில் இருக்கின்ற நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் அறிஞர் செலவு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக இருக்கின்ற மாவட்டங்களுடைய பொறுப்பாளர் பழனிவேல் அவர்களே, நாடாளுமன்ற மோசடி அவர்களே, பேராளர் சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் அவர்களே, ஒன்றிய தலைவர் சட்டமன்ற செயலாளர் கிழக்கு பகுதி செயலாளர் தம்பி குணசாமி அவர்களே, இதுவரை அன்பு வாழ்க்கின்ற மேற்கு பகுதி செயலாளர் அஸ்லாம் அவர்களே, வருடம் இருக்கின்ற பெரியவர்களே, நண்பர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இருக்கின்ற தமிழ்நாட்டிலே பெருமைகளையும் பீகார் மாநிலத்தில் அந்த தலைவருடைய பேச்சையும் மிக அருமையாக மொழிபெயர்த்து வருடம் இருக்கின்ற அலும் அபுல்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தொகுதி பொறுப்பாளர் சொன்னது போல் இந்த அதிராம்பட்டம் காலத்தில் பேர் உழைத்தது என்பது பல ஆண்டுகளாக பேருவாக்கி நம்முடைய தலைவர்களுக்கு பின்னால் தான் நம்முடைய நகராட்சியுடைய வளர்ச்சிக்கு அமைக்க அண்ணன் அவர்களுடைய நகராட்சி அழைக்கப்பட்டு நகராட்சியிலும் அலுவலகம் அந்த காலத்தில் அலுவலகம் செயல்படுத்தப்பட்டு இந்த புறக்கின்ற திறந்து வைக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதிராம்பட்டம் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்றத்தில் போட்டியாக இருக்கின்ற காலத்தில் நீங்கள் எல்லாம் வருகின்ற காலங்களிலே இந்த இயக்கத்திற்கு உறுதியாக இருக்க வேண்டும் கேட்டு வாழ்க்கை விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். பேராவூரணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை நண்பர் அசோக்குமார் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்.
மிக சிறப்போடு ஏற்பாடு செய்யப்பட்டு நமது அதிராம்பட்டம் மேற்கு நகர கழகத்தின் சார்பாக தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற தலைமை ஏற்றிருக்கின்ற மாண்புமிகு கழக முதன்மை செயலாளர், மண்டல பொறுப்பாளர், நகராட்சி நிர்வாகம், நகர்பகுதி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை நமது நெஞ்சங்களில் இணைந்திருக்கின்ற அண்ணன் அமைச்சர் அவர்களே, அதேபோல உயர்கல்விக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற நமது மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அண்ணன் அவர்களே, வரவேற்பை ஆற்றியிருக்கின்ற பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் எனது இனிய நண்பர் மரியாதைக்குரிய காவலா அண்ணாதுரை அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முன்னிலையேற்றிருக்கின்ற மத்திய மாவட்ட கழக செயலாளர் திருவிழாடி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களே, நமது மாவட்ட கழக பொறுப்பாளர் மரியாதைக்குரிய டி பழனிவேல் அவர்களே, கல்வி உறுப்பினர் அவர்களே, செயற்குழு உறுப்பினர் செல்வம் அவர்களே, பட்டுக்கோட்டை பார்வையாளர் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிருக்கின்ற வழக்கறிஞர் அலி அபுல்சாரி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேருந்து கழக செயலாளர்களே, அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, கழகத்தினுடைய முன்னோடிகளே, வருகை தந்திருக்கின்ற சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்திருக்கின்றேன். நமது கழக அரசு மிக சிறந்த ஒரு ஆட்சியை கொண்டிருக்கின்றார். வருகின்ற 2026 நிச்சயமாக 200 கோடி தெரிந்து கொண்ட நமது எதிர்கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக, ஒரே எதிரி திமுக அப்படின்னு பிளாக்குறாங்க. எனவே வருகின்ற 2026 தேர்தலில் எப்படி அதிராம்பட்டினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஓட்டாக இருக்கின்றதோ, அதேபோல பேராவூரணி பட்டுக்கோட்டை தொகுதி தெற்கு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற 2 தொகுதிகளும் மிகச் சிறந்த ஒரு வெற்றியை பெறுவோம் என்று நமது முதன்மை செயலாளர் அவர்களிடம் தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் இருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வணக்கம். மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் சகோதரர் பழனிவேல் அவர்கள் உரையாற்றும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் அவர்களே, இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களே, தொகுதியினுடைய பார்வையாளர் சகோதரர் அவர்களே, பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, முன்னாள் மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் அப்பா வினாடியார் அவர்களே, மற்றும் இங்கே சிறப்பு சொற்பொழியாற்றுவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அலிம் அல்புகாரி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நகர கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் அஸ்லாம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் செல்வம் அவர்கள் உள்ளிட்ட இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய கழக நகர கழக வார்டு கழக செயலாளர்களே, பெரியவர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இந்த பெருமளவில் கூறியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் இதற்கு நன்றியாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வரவிருக்கின்ற 26 தேர்தலில் நாம் எப்படியெல்லாம் நெருக்கடியான ஒரு சூழலை பிஜேபி அரசால் நாம் இங்கு எந்த சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அதிலிருந்து விடுவிப்பதற்கு தமிழகத்திலே தங்களுடைய முதல்வராக மட்டும்தான் முடியும். தமிழகத்திலே அல்ல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய
மற்ற எதிர்கட்சிகளெல்லாம் இன்றைக்கு தலைமையிலிருந்து நடத்துகிற ஒரு காண்பி நம்முடைய தமிழக முதல்வர் பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் அவருக்கு நாங்கெல்லாம் உறுதியாக இருந்து செயலாற்ற வேண்டும். நேற்றைய நபிகள் நாயகத்தினுடைய கூட்டத்திலே கூட பிறந்தநாள் கூட்டத்திலே கூட தலைவர் அவர்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் இந்த இயக்கத்திற்கும் உள்ள ஒற்றுமையை நேற்று விரிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைக்கு இடஒதுக்கீட்டில் கூட சிறுபான்மையினருக்கு போன்ற சமூகத்தை தலைவர் அவர்கள் தான் ஒதுக்கி கொடுத்தார். அதே போல உறுதி பேசுகிற முஸ்லிம்களுக்கெல்லாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமிய குடும்பங்களுக்கு உறுதியாக இருக்கின்றது. அன்றைக்கு காய்கறி நேற்று அவர்கள் உடல்களை சரியில்லாமல் தடுத்திருந்த போது அங்கே தலைவர் அவர்கள் பார்த்து சென்ற பொழுது அன்றைக்கு தலைவருடைய நலன்களை குறித்து இந்த சமுதாயத்தில் உங்கள் சமுதாயத்தை உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறீர்கள், நீங்கள் வாழ்வர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அன்றைக்கு காய்கறி நேற்றர்கள் கூறிய அந்த வார்த்தையை இன்னும் அந்த பிடித்த கரத்தை இன்றைக்கு இஸ்லாமிய குடும்பங்களுக்காக எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் முதல் முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குரலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. அது இன்றைக்கு அந்த தலைவர் தொடர்பியாக நடத்தினோம். இன்னும் சொல்ல போனால் அடுத்து வருகின்ற காலம் நம்முடைய துணைநிலை காலத்திலும் இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு உறுதியாக இந்த இயக்கம் இருக்கும் என்பது இந்த நேரத்தில் கூறி தந்த வாய்ப்புகளை செய்து கொள்வதாக மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். அதெல்லாம் மட்டும் நாம் மேற்கு நகர கழகத்தின் சார்பில் நகராட்சி கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டை கண்டித்து எழுச்சி மிகுந்த இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றிய அருமை அண்ணன் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணா அவர்களே, நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், நம்முடைய மண்டலத்துக்கு பொறுப்பாளர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் நகர்பகுதி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் அவர்களே, நம்முடைய உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் நமது மாவட்டத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்கு அண்ணன் செழியன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் அருமை அண்ணன் பள்ளிவேல் அவர்களே, நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அசோக்குமார் அவர்களே, மாநில தணிக்கைக்குழுவுடைய உறுப்பினர் அருமை மாமா ஏனாதியார் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை சோதரர் பழஞ்சு செல்வம் அவர்களே, தொகுதியினுடைய பார்வையாளர் அருமை அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களே, வருகை வந்திருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, பல்வேறு பொறுப்புகள் இருக்கின்ற கழகத்தினுடைய முன்னோடிகளும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மிக சிறப்பாக நம்முடைய அருமை நகர கழகத்துடைய செயலாளர் அஸ்லாம் அவர்கள், நம்முடைய முதன்மை செயலாளர் தேர்தல் என்பது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கொஞ்சம் கஷ்டம். அதையும் நம்முடைய அஸ்லாம் அவர்கள் போன்ற 1000 பெண்கள் நம்முடைய இயக்கத்தில் இணைகிறார்கள். எனவே அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும். நகர கழகத்தை அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்ற நல்ல நிகழ்ச்சியை கழகத்துடைய நிகழ்ச்சியை இணைத்து இந்த கூட்டத்தில் அழைத்திருக்கிறார்கள். மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த அஸ்லாம் அவர்களுக்கும் நகர கழகத்திற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். நம்முடைய தலைவர் அவர்கள் 4 ஆண்டு காலம் நல்ல ஆட்சியை நடத்தியதோடு மட்டுமல்லாமல் இந்த இயக்கத்தை பல்வேறு வழிகளில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்ற வகையில் நமது டெல்டா மாவட்டத்திற்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை பொறுப்பாளராக 41 தொகுதி பொறுப்பாளராக போட்டார்கள். அதுல 4 தொகுதி தான் இப்ப ஏடிஎம்கே வசம் இருக்கிறது. இந்த 41 தொகுதியில் வெற்றி பெறுகின்ற வாய்ப்பை நம்முடைய தலைவருக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை டெல்டா மாவட்டத்தில் பெற்று ஆட்சி அமைகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய பங்கு மிகப்பெரிய பங்காக அமையப் போகிறது. அதற்கு ஒரே ஒரு சாட்சி, 2 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக திருவாரூர்ல ஒரு கூட்டம் நடந்துச்சு. பத்திரிகையெல்லாம் ஊடகத்திலாம் எழுதுனா இந்த பக்கம் சாலை அடைத்து விட்டார்கள், அந்த பக்கம் சாலை அடைத்து விட்டார்கள், எதிர்த்த சாலை அடைஞ்சிருச்சு, பஸ் போக முடியல, மக்கள் நடமாட முடியாத அளவுக்கு மாபெரும் கூட்டம் என்றார்கள். அடுத்த நாள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பூண்டி கலைவாணன், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சிறப்பு பேச்சாளர், அதை விட 10 மடங்கு கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில்
அதை நடத்தினதுல அண்ணனுடைய ஸ்பீச் தான் அருமையா இருக்கு. நாங்கள் சும்மா இருந்தவனை ஏன்டா எங்களை கிளப்பி விட்றீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த கூட்டங்கள் மிகப்பெரிய தஞ்சாவூர்ல சபாபதி பேசுறாரு. இது தஞ்சாவூர் வரலாறுல அவ்வளவு பெரிய கூட்டம் வந்ததில்லை தமிழகம். அதே போல இப்ப தம்பிக்கோட்டையில நம்முடைய கூட்டம் நடந்தது. அதே போல இதுல கும்பகோணத்தில் நடந்தது. சாதாரண பேச்சாளர்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் பல மடங்கு. அதே போல திருச்சி கூட்டம், கரூர் கூட்டம், தமிழ்நாட்டில் நடைபெற்ற எத்தனை கூட்டங்களும் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் மீது வைத்திருக்கிற, முதலமைச்சர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மக்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. என்னுடைய மாவட்டத்தில் 3,50,000 உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறோம். 1,20,000 பேர் புதிய உறுப்பினர்கள். ஒரு மாபெரும் வெற்றியை இந்த தஞ்சை மாவட்டத்தில் 8 தொகுதிகள் பெற்று என்னுடைய மண்டல பொறுப்பாளர் ஒப்படைக்கின்ற அளவிற்கு நாங்கள் 3 மாவட்ட செயலர் மிக சிறப்பாக நான் வரும்போது கூட நான் பேசிட்டு வந்தார். பட்டுமன்றம் எப்படி இருக்கும், பேராவணி எப்படி இருக்கும், ஒத்தநாடு எப்படி இருக்கும், எல்லா தொகுதியும் ஒரு தொகுதி வெஞ்சுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்கோப்பாக யார் வேட்பாளராக இருந்தாலும் உதயசூரிய வெல்வதற்கு, கூட்டணி வெல்வதற்கு நிச்சயமாக எல்லோரும் பாடுபடுவோம் என்ற உறுதியை தந்து ஒரு மாணவரின் வெற்றியை பெறுவதற்கு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து உழைப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை ஏற்றிருக்கிற நம்முடைய மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சரும் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சருமான மரியாதைக்குரிய நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்போது சிறப்புரையாளர். அதிராம் மற்றும் மேற்கு நகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்தின் முறைகேட்டை கண்டித்து எழுச்சியோடு நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சிக்கு போட்டு பாருங்க. வரவேற்பை ஆற்றியிருக்கிற கொஞ்சம் பாருங்க தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேரறிஞர் அண்ணாவின் பெயரை தன் பெயராக கொண்டிருக்கிற பாசத்துக்குரிய அண்ணன் அண்ணா அவர்களே, விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரையாற்ற வருகை இருந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர், நம்முடைய டெல்டா மண்டலத்தின் பொறுப்பு அமைச்சராக இருந்து இயக்கத்தை ஒருங்கிணைக்கிற வல்லமை பெற்றிருக்கிற மாமனிதர், கழக அரசின் அமைச்சர்கள் பட்டியலில் அதற்கான சாதனைகளை அரசின் சார்பில் செய்து அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் என்பதற்கு அடித்தளமிட்டு அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற மூத்த அமைச்சர், ஓயாமல் உழைக்கிற அமைச்சர், சுறுசுறுப்பாக இயங்கி இளைய தலைமுறைக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியான அமைச்சராக இருந்து அமைச்சர்களுக்கு பெருமை சேர்க்கிற எங்கள் ஆளுநர் அண்ணன், கழகத்துடைய முதன்மை செயலாளர், மலைக்கோட்டை மாநகரத்தின் ஒப்பு உயர்வற்ற அமைச்சர், நினைவில் வாழ்கிற அன்பு தலைவர் கலைஞருடைய உள்ளத்திலும் ஆளுநர் அண்ணன் தளபதி உள்ளத்திலும் எதிர்கால தமிழகம் ஆளுநர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளத்திலும் கல்வெட்டாக இந்த கழகப்பணி ஆற்றி வருகிற என் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முதன்மை செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற மாவட்ட கழகத்துடைய பொறுப்பாளர் அண்ணன் பழனிவேல் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் அசோக்குமார் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் முரசொலி அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஏனாதி அவர்களே, செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் பழஞ்சூர் செல்வம் அவர்களே, தொகுதியுடைய சட்டப்பேரவை பார்வையாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காமராஜ் அவர்களே, இந்திய முறையில் இசை நிகழ்ச்சி நடத்தி நம்முடைய உள்ளத்தில் மெய்க்குமரை இடமெடுத்து அமர்ந்திருக்கிற நம்முடைய கொள்கை முரசு ஆரியர் அண்ணன் இறையன்பு குத்தூஸ் அவர்களே, நிகழ்விலே பங்கெடுத்து சிறப்புரையாற்ற வருகை கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர், நம்முடைய தன்னிகராக தலைவர் பீகார் மாநிலம் சென்ற போது
அவருடைய சொற்பொழிவை அழகான முறையில் அற்புதமான முறையில் மொழிபெயர்த்து வந்து ஊடகத்தில் முதலமைச்சருடைய உரையை இந்தியா முழுவதும் உலகமும் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து கேட்டு பரவசம் அடையக்கூடிய வகையில் அந்த பெரும் பணியை மேற்கொண்டு பீகார் மாநிலத்திலிருந்து வருகின்ற காங்கிரஸ் வேறு இயக்கத்துடைய கொள்கை முழுசாக விளங்குகிற மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அல் புகாரி எம்ஏபி அவர்களே, நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூர் கழக செயலாளர்களே, ஊராட்சி கழகத்துடைய பொறுப்பாளர்களே, இயக்கத்துடைய தோழர்களே, சார்பின் பணியாற்றுகிற அன்பு தோழர்களே, இன்றைக்கு நாங்கள் மதிக்க போட்டுகிற இஸ்லாம் சமுதாயத்தின் ஈடு இணையற்ற நண்பர்களே, புரிதலாக மதிக்கிற சகோதரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பொன்னான நேரத்தில் உங்களுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய கழகத்தின் முதன்மை செயலாளர் ஆர்வி அண்ணன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் மண்டல பொறுப்பாளராக பொறுப்பேற்று 41 தொகுதி, அவர் பொறுப்பேற்றிருக்கிற திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்தில் 6 தொகுதி, இப்ப ஒரு 50 தொகுதிக்கு நிகராக தன்னுடைய உழைப்பை கண்விழித்த நேரம் முதல் கண்மூடும் நேரம் வரை நோயாக உழைக்கிற ஒரு உள்ளத்தை கொண்ட அமைச்சர். அதனால் மட்டும் நீங்கள் 1000 நேரம் அமர வைத்து பார்ப்பது அதிசயம் என்ற நிலையில்தான் மேற்கு கழக செயலாளர் அறிஞர் அஸ்லாம் அவர்கள் இந்த சாதனையை புரிந்திருக்கிறார். நான் கடந்த 1 வார காலத்திற்கு முன்பு திருவள்ளூர் தொகுதியில் அமைச்சரிடத்தில் தேதி பெற்று ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடத்தி அமைச்சர் வந்தால் கலந்து கொண்டால் சோழமங்கல காவல் ஐயா கோசி மலையின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். ஆனால் அந்த நிகழ்ச்சியில் காட்டிய ஆர்வம் மக்கள் பாசம் பத்து எனக்கு அகலாமட்டத்தில் கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது 4 தேர்தல் வந்தாலும் தமிழகத்தின் முதலமைச்சர் அந்த நல்லதியான என்பதை உறுதி செய்த கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி என்பது இயக்கத்தில் இன்றைக்கு உழைக்கிற தொண்டர்கள் தோழர்கள் இயக்கத்துடைய நகரக்கழக அலுவலக கலப்பு விழா கழகத்தோட நிகழ்ச்சி இயக்கத்தில் இளைஞர் நிகழ்ச்சி என்று அடிமட்ட தொண்டர்கள் இயக்கத்தில் வரவழைப்பதற்கு ஆர்வலர் தளபதி என்ன முயற்சி எடுக்கிறாரோ அந்த முயற்சியில் ஊக்கப்படுத்துகிற ஒரு முதன்மை செயலாளர் நமக்கு பொறுப்பாக அமைச்சராக வைத்திருக்கிற நான் அமைச்சர் அவர்கள். அந்த வகையில் இன்றைக்கு அற்புதமான ஒரு முயற்சி பீகாரிலிருந்து ஒளிபரப்பவர் இங்கு உரையாற்ற வந்திருக்கிறார். நான் முதன்மை செயலாளருக்கு நகராட்சி தலைவர் அங்கே தெரிவிப்பது 234 தொகுதியில் பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இல்லாத தொகுதி இல்லை. அப்படி இருக்கிறதால் சில தொகுதிகள் தான். இப்படி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி இருக்கிற தொகுதிகளில் உங்களால் அமைக்கப்பட்ட குடிநீர் திட்ட தொட்டிகள், போடப்பட்ட சாலைகள், அமைக்கப்பட்ட கட்டிடங்கள், உருவாக்கப்பட்ட பூங்காக்கள், கட்டிடப்பட்டிருக்கிற பேருந்து நிலையங்கள், இவைகளெல்லாம் 4 ஆண்டு கால சாதனைகளை எட்டி பார்க்கிற பொழுது முதலமைச்சர் சொன்னார் 734க்கு 200 எட்டுவது என்று நான் இருந்து அமைச்சருடைய அற்புத திட்டம் 734க்கு 234 தொகுதியும் வெற்றி பெறும். அது முதல் தொகுதி பட்டுக்கோட்டை தொகுதியாக இருக்க வேண்டும். பூராபுரம் தொகுதி தொடர வேண்டும் என்ற பேராசை உண்டு. இஸ்லாம் சமுதாய மக்கள் நிறைய இருக்கிறீர்கள். இந்தியாவில் இஸ்லாம் மக்களுக்கு ஒரு ஆபத்து இருந்தால், சிறுபான்மை மக்களுக்கு ஒரு ஆபத்து இருந்தால், பாசிச வெளிவடித்த மோடி ஆட்சி எதை செய்ய வைத்தாலும் அதற்கு சிங்கச்சம்பளமாக இருந்து எதிர்க்கிற ஒரு வீர திருமகன் தமிழகத்தின் முதலமைச்சர் அந்த தலைவர் என்பது இந்தியா சுற்றி பார்க்க வேண்டும். அதனால் நம்முடைய மதிப்பிலே ராகுல் காந்தி கூட நம்முடைய தலைவரை பற்றி முதல்வரை பற்றி சொல்வது சொல்வார். மூத்த அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொல்லுவது ராகுல் காந்தி. அந்த சோனியா சொல்லுவார் மூத்த பிள்ளை தமிழகத்தில் மு.க. ஸ்டாலின் என்று இப்படி சரியாக பாராட்டுகிற ஒரு முதலமைச்சரை இன்றைக்கு நான் பெற்றிருக்கிறோம். எனவே இஸ்லாம் மக்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் இயக்கத்தோடு கூடியிருக்கிற நேரத்தில் அன்போடு தெரிவிப்பது இன்றைய ஆட்சி நாளை ஆட்சி இஸ்லாம் மக்களில் பெருத்த ஆதரவோடு உருவாகி இருக்கிற ஆட்சி. எங்கெல்லாம் பள்ளிவாசல் இருக்கிறதோ
எங்கெல்லாம் காங்கிரஸை கேட்கிறதோ அங்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு வாக்குகள் அதிகம் என்பதும் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் வருவதற்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம், புரிந்திருக்கிறோம். அந்த வகையில் இஸ்லாம் பெறக்கூடிய பெரிய ஆதரவை பெற்றுத்தர வேண்டும். சிறுபான்மையினருக்கு ஆபத்து என்றால் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு திருத்தம் என்றால் இந்திய அரசு செய்கிற அனைத்துக்கும் சிம்மத்தனமாக எதிர்த்தவர் நம்முடைய முதலமைச்சர். இன்னும் இறுதி செய்தியாக சொல்ல வேண்டுமானால் ஆட்சி அதிகாரம் உயர்வுகளில் இருக்கலாம், அனைத்து துறை சர்வாதிகார பதவியும் அவர் கையில் இருக்கலாம், தேர்தல் ஆணையரும் அவர் கையில் இருக்கலாம். என்னதான் இந்தியாவில் நீ வழிமுறையோடு இருந்தாலும் ஒரு தமிழன் விரும்பும் என்று மோடியே தமிழ்நாடு அப்பாக்கோடு தான் இருக்கும். இது பெரியார் இருத்தல் அங்கு தலைவர்கள் தவிர இந்தியாவில் யாருக்கும் இல்லை. அதுதான் முன்னேற்றம் அடித்தளம் அடிப்படை. அந்த அடிப்படை எழுதப்பட்ட கூடத்தில் அமைச்சர்களே, அண்ணனவர்களே, முதல்வர் செயலாளர்களே, நீங்கள் பொறுப்பேற்ற அனைத்து தொழிலும் வெற்றி பெற வைத்து ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டத்தில் வெற்றி பெறையும் ஒரு காலடியில் பரப்பிட்டு அதற்கு ஒன்றிய பேரரசு மாவட்ட நிர்வாகிகள் சபையமைப்பு என்று இயக்கத்தின் கோட்டை அதாவட்டத்தில் சூழலித்து அதாவட்டத்துக்கு எங்களுக்கு நடவடிக்க அச்சாரவர்களுக்கு நன்றி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கூட்டத்திற்கு ஒரு மிக பெரிய சிறப்பு உண்டு. எந்த அளவுக்கு ஆண்கள் வந்திருக்கிறார்களோ அதற்கு நிகராக தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் வர வேண்டும் என்பதற்காக ஏறத்தாழ 20 தாய்மார்கள் திருச்சியை சென்று அவர் அழைத்தார்கள். அவர்கள் சொல்லுகிற போது நாங்கள் இயக்க குடும்பம், இனி இயக்க பணியாற்றுகிறோம் என்று சொல்லி ஏறத்தாழ 500-600 சகோதரர்கள் தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவர்கள் சார்பிலும் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். அன்புக்குரிய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நடைபெறுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணாதுரை அவர்களே, சிறப்பாக இறுதியாக உரை நிறுத்த இருக்கின்ற அலீம் அல்புகாரி அவர்களே, நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், தஞ்சை மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் அல்ல, தஞ்சை மாவட்டத்துடைய அமைச்சரே உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்புக்குரிய கோவி செல்லியன் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளருமான அன்புக்குரிய சந்திரசேகரன் அவர்களே, இந்த மாவட்டத்துடைய பொறுப்பாளர் பழனிவேல் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் அவர்களே, பழஞ்சூர் செல்வம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏனாதி பாலசுப்ரமணியம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களே, வருகின்ற அஸ்லாம் அவர்கள் எங்களை இந்த கூட்டத்திற்கு அழைத்த போது 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள், மகளிரை சேர்ந்தவர்கள், மகளிராக இருப்பவர்கள் கழகத்தில் இணைத்துக் கொள்கின்ற கூட்டம் என்று எங்களை அழைத்தார். பிறகாக அவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். ஒரு காலத்திலே வீட்டை விட்டு வெளியே எட்டி பார்க்காத சமுதாயம் இன்றைக்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்று திருச்சியிலே ஜமால் கல்லூரி, ஐமான் கல்லூரி என்ற 2 கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரி, ஐமான் கல்லூரியை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் சொல்லி இஸ்லாமிய கல்லூரியாக, பெண்களுக்கான கல்லூரியாக அதை உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள், மகளிரை சேர்ந்தவர்களுக்கு மகளிராக இருக்கிறவர்கள் வந்திருக்கிறார்கள் சொன்னால், ஜமால் மோது கல்லூரியில மட்டும் 8000 மகளிர்கள் மாலை நேரத்தில் படிக்கிறார்கள். அஸ்லாம் ஐமான் கல்லூரியிலும் படிக்கிறார்கள். எனவே சமுதாயத்திலே அனைவரும் கற்று தேர்ந்தவர்களாக, படித்தவர்களாக உருவாகி வருகிற ஒரு சமுதாயம். அந்த சமுதாய பெருமக்கள் கழகத்தில் இணைத்துக் கொள்வதை நம்முடைய தளபதி அவர்கள் சார்பாக, உதயநிதி சார்பாக அவர்களை அனைவரையும் வருக வருக என்று தலைமை கழகத்தின் சார்பாக மனமாற வரவேற்று நீங்கள் பணியாற்றுங்கள், நீங்கள் நினைக்கிற காரியம் இந்த ஆட்சியிலே நடைபெறும் என்று சொல்லி முதலிலே அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பீகார் சென்றார். லாலு பிரசாத் யாதவனுடைய மகன் அங்கு நடத்திய கூட்டத்திலே நம்முடைய தளபதி அவர்கள் கலந்து கொண்டார். தளபதியுடைய உரையை மொழிபெயர்த்தவர் மேடையிலே வந்திருக்கிற வழக்கறிஞர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அன்பிற்கினிய அலீம் அல்-புகாரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் திறமையாக அவருடைய மொழிபெயர்ப்பு என்பது தளபதி என்ன சொல்ல நினைத்தாரோ அதை அப்படியே இந்தியில மொழிபெயர்த்து சொல்லி இந்தியா முழுவதும் அவருடைய சொற்பொழிவை கொண்டு சேர்த்த நம்முடைய வழக்கறிஞர் வந்திருக்கிறார். நாம் எதிரில் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய மக்களுக்கு நம்முடைய தோழர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சொல்லிக்கொள்ள வருவது, எப்படியாவது நம்முடைய ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்றியத்தில் இருக்கின்ற மோடி அவர்கள் எப்படியாவது திமுக வீழ்த்திவிட வேண்டும் என்று அவர் நினைத்து பல்வேறு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் வாக்குரிமை பறிப்பது. வாக்குரிமை பீகாரில் 65 லட்சம் வாக்குகளை பதித்திருக்கிறார். 65 லட்சம் பேரை பறித்திருக்கிறார்கள். அதே தீவிர வாக்கு அந்த இங்கே திருச்சி சென்னை மாவட்டத்திலே சென்னை தமிழ்நாட்டிலே எஸ்ஐஆர் என்கின்ற அந்த தீவிர திட்டத்தை கொண்டு வர அவர்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளுக்கு எல்லாம் தெரியும், பட்டுக்கோட்டை என்று சொன்னால் ஒரு 2,50,000 வாக்குகள் நமக்கு பொதுவிலே இருக்கும். அதில் தீவிரமாக எடுத்து நம்முடைய வாக்குகளை நீக்குவதற்கு அவர்கள் முயற்சி இருக்கிறார். இதுதான் நம்முடைய தளபதி அவர்கள் சுதாரிப்பாக கழகத்து மாவட்ட செயலாளர் அழைத்து, எங்களை போன்றவர்களை அழைத்து, மண்டல பொறுப்பாளர்களை அழைத்து அவர் சில நுணுக்கங்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார். 2014ஆம் ஆண்டு வாக்களித்தவர்கள் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பிறகு வாக்களிக்கின்ற அவர்களுடைய அடையாள அட்டையை ஒரு குடிபெயர்ந்திருக்கிறார்களா, இடம் மாற்றியிருக்கிறார்களா அல்லது மறைந்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் கண்டறிந்து அது உண்மையாக இருக்குமானால் அவர் எடுப்பதிலே எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. வேண்டுமென்றே கழகத்தின் சார்பாக இருக்கிற வாக்குகளை நீக்குவதற்குரிய முயற்சி எடுத்திருக்கிறார்கள். எதிரே பொதுமக்களும் இருக்கிறீர்கள், நம்முடைய கழக தோழர்களும் இருக்கிறார்கள், தோழமை கட்சி நண்பர்களும் இருக்கிறீர்கள். உங்களுடைய முக்கியமான பணி என்பது கழகத்தோடு எடுக்கிற முன்னெடுப்புக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தருவீர்களானால் உங்களுடைய வாக்கு காக்கப்படும். உங்களுடைய முதலிலே நம்முடைய வாக்கை முதலிலே பார்த்தால்தான் பிறகு ஆட்சியிலே மீண்டும் தளபதி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு அதுதான் முக்கியமான காரணம். எடுப்பதற்காக ஒரு முயற்சி இருக்கிறார். சிறுபான்மை மக்களும் கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறார்கள் என்று சொல்லி அதில் ஏதாவது பிளவு கொண்டு கூட முடியுமா என்பதை பார்த்து ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கிறது ஒன்றிய அரசு. அதற்கு சில பேரை ஏவிவிட்டு நீங்கள் கழகத்தை பற்றி குறை சொல்லுங்கள், கழக ஆட்சியை பற்றி குறை சொல்லுங்கள் என்றெல்லாம் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிற குறை முழுவதையும் நிறைவேற்றி ஒரு நல்லதொரு ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் வழங்கி வந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் சொல்லிருக்கிற நமது ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னால் தளபதி அவர்கள் சொன்னது போல நம் மக்களுக்கு ஒற்றுமையை நாம் தீவிரமாக இருப்போம் என்று சொன்னால்தான் எதிரி நினைக்கிறது தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு நிலையை உண்டாக்க முடியும். நாங்கள் கலைஞரோடெல்லாம் இருந்திருக்கிறோம். கலைஞரும் மத்திய அரசை எதிர்த்திருக்கிறார்கள். மத்திய அரசை எதிர்த்து பேசியிருக்கிறார், நடந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய தளபதி மாதிரி ஒரு தீவிரமாக இந்த இஸ்லாமிய மக்களுக்காக, சிறுபான்மை மக்களுக்காக எந்த செயலை பற்றியும் கவலைப்படாமல் என்ன செய்யறாங்க? எங்க பேர்ல ரைடு விடுறாங்க, எங்க பேர்ல இன்கம் டாக்ஸ் ஏறி விடுறாங்க, இடியை ஏறி விடுறாங்க, கழக அமைச்சர்கள் மீது, கழக தோழர்கள் மீது, கழக பொறுப்பாளர்கள் மீது நடக்கிறார்கள், கழகத்துக்கு ஆதரவாக இருக்கிறவர்கள் மீது இதையெல்லாம் பயமுறுத்துகிறார்கள். எதை பற்றியுமே நம்முடைய முதலமைச்சர் கவலைப்படாமல் இந்த மக்களுடைய நன்மைக்காக துணிஞ்சு மத்திய அரசை, ஒன்றிய அரசை எதிர்க்கிற ஒரு நியாயத்தை சொல்கின்ற அமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் விளங்கி வருகிறார்கள். எனவேதான் முதலிலே வந்திருக்கிற தோழர்கள், இங்க இருக்கிற இஸ்லாமிய மக்கள் அனைவரும், தாய்மார்கள் எல்லாம் தங்கள் வாக்குகளை பாதுகாப்பதுதான் முதல் பணியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் இந்த நேரத்தை மாவட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் தொகுதியை பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க? ஏற்கனவே வாக்கு 1500 வாக்குகள் இருக்கிற வாக்குச்சாவடி 1000 வாக்குச்சாவடிக்கு பிரிக்கிறாங்க. 1000 வாக்குகள் இருக்கிற வாக்குச்சாவடியாக பிரிக்கிற போது
இந்த வீதியில் இருக்கிறவர்களுக்கு கொண்டு 4 வீதி தள்ளி போட்டோம்னால் அதுலேயும் வாக்கு நமக்கு குறையும். எனவேதான் அதையும் கவனமாக நம்முடைய பொறுப்பாளர்கள் நீங்க மாவட்ட ஆட்சியரிடம் பேசுகிற போது வாக்குச்சாவடி அருகிலேயே அவர்கள் வாக்களிக்கிற அந்த முறையை, அந்த உரிமையை பெற்றுத் தருவதும் மேடையில் இருக்கிறவருடைய தலையாய கடமை. எனவே ஒவ்வொரு இன்றையிலிருந்து வந்திருக்கிற பொதுமக்களாக இருந்தாலும் சகோதரிகளாக இருந்தாலும் சொல்கிறேன், நம்முடைய பணி என்பது இடையாது இருக்குமானால் நிச்சயமாக நாம் நினைப்பது அவர்கள் ஒன்று நம்மளோட பெரிய ஒரு கூட்டம்லாம் இல்லை. ஏற்கனவே அவர்களெல்லாம் 2 வாரம் கூட்டம்லாம் போட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஆதரவை, தளபதி அவர்களுடைய ஆதரவை, தளபதி அவர்களுக்கு இந்த ஆட்சிக்கு பொதுமக்கள் ஆதரவளித்து வருகிறார்கள். எனவே அதெல்லாம் பட்டம் பேரூராட்சியாக நகராட்சியாக ஆகியிருக்கிறது. என்னுடைய உதவியாளர் கூட வந்தார். இந்த 4 ஆண்டு காலத்திலே கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் அளவுக்கு என்பதாம் வளர்ச்சி திட்டங்களை நம்முடைய நகராட்சிக்கு செய்திருக்கிறோம், மேலும் செய்ய இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொண்டு வருகிறேன். எனவேதான் இப்படி நகரப்பகுதிகளை வளர்க்கிற ஒரு ஆட்சி, நகரப்பகுதியில் கிராமப்பகுதிகளோட நகரப்பகுதியில் அதிக கவனம் செலுத்துவதற்கு காரணம், எல்லாம் பிள்ளைங்கெல்லாம் படிக்கணும், எல்லாரும் நகரத்துக்கு வரணும், எல்லாம் போக்குவரத்து வேணும், சாலை வசதி வேணும், விளக்கு வசதி வேணும் என்று விரும்புகிற அத்தனை மக்களும் நகரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய நிதியை தந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வந்திருக்கிறவர் கழகத்தில் இணைய வந்திருக்கிற சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களை வரவேற்கிறோம். தலைமை கழகத்தின் சார்பாக உங்களுடைய பணி என்பது நிச்சயமாக ஒவ்வொருவரும் தங்கள் வாக்குகளை பாதுகாத்துக் கொள்வதுதான் முதல் பணியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் மீண்டும் 2வது முறையாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி பொறுப்பேற்றும். அதுக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. என் தொகுதி மேற்கு தொகுதி நான் 85,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். காரணம், என்னுடைய தொகுதியில் மட்டும் இஸ்லாமிய பெருமக்கள் மட்டும் 35,000 பேர் இருக்கிறார்கள், கிறிஸ்தவ பெருமக்கள் 20,000 பேர் இருக்கிறார்கள். எனவே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பான இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இந்த இயக்கம் பாதுகாப்பாக இருக்கிறதோ, இந்த இயக்கத்திற்கு சிறுபான்மை சமுதாயம் தான் முதல் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அஸ்லாம் அவர்களை பற்றி நகர செயலாளர், முன்னாள் நகர ஊராட்சி தலைவராக இருந்தவர், மிக சிறப்பாக செயல்படுவதற்குரிய சகோதரர். அவர் எடுத்திருக்கிற இந்த கூட்டத்திலே நாங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எடுத்திருக்கிற முயற்சி என்பது பெரும் முயற்சி. இதோட 10 தடவை பேசியிருப்பார், 10 தடவை வந்திருப்பார். அதனால்தான் இந்த கூட்டத்திற்கு கொஞ்சம் இப்போது நம்முடைய அலீம் அவர்கள் பேசுவதை இருந்து கேட்க நான் திருநெல்வேலியிலே நாளை காலையிலே எனக்கு ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தில் செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தால் தான் முழுமையாக நான் இங்கே இருந்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய முடியவில்லை. எனவே எங்களுடைய பணியை எங்களுடைய தோழமை காங்கிரஸ் இயக்கம் வந்து காங்கிரசுக்கு மிகப்பெரிய தோழமை கட்சியாக இருப்பது திமுக மட்டும். திமுக தான் இந்தியா முழுவதும் 100 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 99 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிற காங்கிரஸ் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற அணியை சேர்ந்த இங்க இருக்கிறவர்கள் நாங்கள் 39 பேர் வெற்றி பெற்று சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை முதலில் இந்தியாவிலே ராகுலை பிரதமராக வேண்டும் என்று சொன்னதும் நம்முடைய தலைவர்கள் தான். எனவே நாங்கள் விட்டு இந்த உரையாற்றி சென்றவர்கள் தொடர்ந்து அவர் வெளிநாட்டிலிருந்து இதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எனவே அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்து நீங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு மீண்டும் இந்த கழகாட்சியை உருவாக்க தளபதி அவர்களுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு இப்போது மரியாதை செய்யப்படும். அடுத்து பீகார் மண்ணில் நம்முடைய முதல்வர்களுடைய உரையை மொழிபெயர்த்தவர், தேர்தல் ஆணையத்தினுடைய முறைகேடுகளை அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்தெடுக்கிற ஆற்றல் பெற்றிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அலீம் அல் புகாரி அவர்கள் உங்கள் மத்தியிலே இப்போது உரையாற்ற இருக்கிறார்கள். பீகார் மண்ணிலே முதல்வர் உரையாற்றுகிற போது எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு இருந்தது என்பதை உங்கள் முன்னாலே படம் பிடித்து காட்ட இருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லுகிற போது
இதுவரை நான் கேட்ட மொழிபெயர்ப்பு உரைகளில் மிகுந்த சிறப்பானது. முதல்வர் என்ன சொல்ல நினைத்தாரோ, என்ன பேசினாரோ அதை மக்களிடம் அப்படியே கொண்டு சென்ற மிகப்பெரிய ஆற்றல் இந்த இளம் வழக்கறிஞருக்கு இருக்கிறது என்று பாராட்டப்பட்ட சகோதரர் அனில் முராரி அவர்கள் இப்போது உரையாற்றுவார். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.